ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கும் தேவை. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? வி புட் இன் டைம். நம்ம டைமை கொடுத்து காசு சம்பாதிக்கிறோம். பட் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டைம் வந்து அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. தே ஹேவ் டு லிவ் தேர் லைஃப். அந்த லைஃப் வாழ்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மணியை நிறையா கொடுத்து டைமை வாங்கிக்கிறாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நான் வந்து ரிச் புவருங்கிறத விட்டுருங்க, அது ஒரு தனி டாபிக். நாம் என்ன மாதிரி டாபிக் போகிறோம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எப்படி ஈஸியாக ஒரு மில்லியனராக வருது, ஒரு 10 to 15 lakhs எப்படி ஒரு 2 years 3 yearsல சம்பாதிக்கிறது. நான் வந்து அப்படியே ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க், அப்படியே ரொம்ப பெரிய வாரன் பஃபட் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆளுங்களை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வேண்டாம். ஸோ சின்னதாக எங்கள் ஏரியாவில் நான் பெருசாக இருக்கணும். என்னோடய ஃபேமிலிக்கு நான் எல்லாமே செய்யணும். எங்கள் ஃபேமிலிக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸும் வரக்கூடாது. எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளார தெரிஞ்சுப்போம் கிளியராக. ஸோ மணி இஸ் சம்திங் cannot buy happiness. அதாவது சந்தோஷத்தை வாங்கி தர, தட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் இட் கேன் ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம்ஸ். அதாவது உனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், பொருள் ஆசைகள். அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி கிடைக்குன்னா, உனக்கு தேவையான எல்லா பொருளும் உனக்கு கிடைச்சிட்டாவே ஆல்மோஸ்ட் உனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். ஸோ அதை எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கு என்னென்ன மைண்ட் செட்ஸ் தேவை, ஸோ அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா, மணி எப்போவுமே அதாவது க்ரீடியாக தனக்கு மட்டும்தான், நான் தான் பெரிய ஆள் ஆகணும், தனக்கு தான் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. தட் won't happen. Actually that won't happen. ஸோ யாருக்கெல்லாம் மணி ரொம்ப ஈஸியாக கிடைக்குன்னா, who are passionate about money, லைக் லவ் பண்ணணும் மணி. மணி இஸ் சம்திங் இந்த ஒரு எரால எல்லாருக்குமே தேவைப்பட வேண்டிய விஷயம். எல்லாத்துக்குமே எப்படி கிடைக்க மாட்டேங்குது, ஈக்குவலாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது ஏன் ப்ரோ எல்லாம் நிறைய பேர் கிடைக்குது, நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது? வாட் இஸ் த திங்? நாம் எதாவது ட்ரை பண்ணலையா, இல்லை நமக்கு அவ்வளோதான் விதி அப்படின்னா, விதி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக சில சின்ன விஷயங்கள் நம்ம அந்த ரிச் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூ டிப்ஸ் அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைலையோ இதையோ நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. சின்ன டிப்ஸ்லாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு வின் பண்ணணும், எனக்கு வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னா ஒரு மைண்ட் செட் இருந்துட்டாலே போதும். பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுற சின்ன ஹேபிட்ஸில் தான் இருக்குது. நீ பண்ணுற சின்ன ஹேபிட்ஸில் தான் ரொம்ப பெரிய விஷயமே அடங்கியிருக்கிறது. எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். பிகாஸ் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் நான் வந்து அப்படியே பெருசாக மாற்றணும், பெருசாக பண்ணணும்னா சின்ன ஹேபிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். சின்ன விஷயத்தில் பண்ணால் தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட வீடியோ தான் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ எப்படி 20s ஈஸியாக மணி சேர்த்தது, ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். இது என்னது, உன் மேலே நீயே இன்வெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, உன்னோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கோ, உன்னோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கோ. என்னதுன்னா, எனக்கு இப்போ வந்து சேல்ஸ் பற்றி தெரியணும், எனக்கு இப்போ வந்து ஃபினான்ஸ் பற்றி தெரியணும், எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற கோர்சஸ் படி, அதுக்கேற்ற புக்ஸ் வாங்கி படி, ஸோ அதுக்கேற்ற ஆன்லைன் கோர்சஸ் எடு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னோட டிகிரிஸ் எடு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சாட்டர்டேஸ் ஆனால் வீக்கெண்ட்ஸ் ஆனால் தேட்டர் போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம். ஸோ அதில் ஒரு 1200 செலவு பண்ணுறதுக்கு அது வந்து ஓ மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு வந்து எப்படி சொல்லலாம், எனக்கு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ரோ, எனக்கு பிட்காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு இந்த மணி இன்வெஸ்ட் பண்ணலாமே. ஸோ இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். செகண்ட் பாயிண்ட், ஓகே பிரதர், நான் வந்து என்னோட இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஹேவ் அ ஆக்ஷன் பிளான். நமக்கு எப்போவுமே நம்ம என்ன கோலை ரீச் பண்ண போகிறோம், அந்த டார்கெட் என்ன, அந்த டார்கெட் இடம் என்ன அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே தெரியணும். ஸோ எனக்கு வந்து என்னோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டா, எனக்கு வந்து சொந்தமாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், என்னோட ஆன்லைன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும், என்னோட பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும். அதாவது நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஸோ அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம டெஸ்டினேஷன் என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அது ஏன் டிஃபைன் பண்ணுறோன்னா, சரி ஓகே இப்போ சென்னை போகிறோம், நான் முன்னே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். யூ ஹாவ் டு நோ எந்த மாதிரி பாத்தில் போகிறோம், என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன இடையூறுகள் வரும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ஆக்ஷன் பிளான். தேர்ட் பாயிண்ட், இது வந்து எல்லாருமே சொல்கிறோம், பில்லியனர்ஸ் மார்னிங் ரொட்டீன், மில்லியனர்ஸ் மார்னிங் ரொட்டீன், மை மார்னிங் ரொட்டீன், நிறைய நம்பர் ஆஃப் வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருப்போம். ஈவன் என்னோட மார்னிங் ரொட்டீன் கூட பார்த்துருப்போம். யூ ஹாவ் டு ஸ்டிக் டு அ ரொட்டீன். எதையுமே ஓவர் நைட்டில் சாதிக்கவே முடியாது, ஓவர் நைட்டில் அச்சீவ் பண்ண முடியாது. எப்படி அவங்களாம் பண்ணுறாங்கன்னா, ரிப்பீட்டேஷன். லைக் இது வந்து விடவே கூடாது. உனக்கு போர் அடிக்கும், உனக்கு கண்டிப்பாக என்னடா இதையே செய்யணும், இப்படி எல்லாமே தோணும். பட் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா இதை நீ ஒரு 5 years 6 years 7 years 8 years விடாமல் பண்ணணும். கண்டிப்பாக ஆப்வியஸாக போர் அடிக்க போகுது. பட் யூ வில் ரீச் தட் பிளேஸ். உனக்கு காசு சம்பாதிக்கணும்னா யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் டெக்னிக். டெய்லி பிஸ்னஸ் பண்ணணும், டெய்லி பிஸ்னஸ் ஐடியாஸ் யோசிக்கணும். 2 மணி நேரம்னா அதை நீ டெய்லி செஞ்சு தான் ஆகணும். வாட்
எவர் மேபி த ஒர்க். உன் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், உன் பார்ட்டி கூப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலாம், இல்லை வந்து வெளியில் போகணும், உனக்கு படம் பார்க்கணும், பான் பார்க்கணும், என்ன வேணா இருக்கட்டும். இந்த டைமில் நான் இதுதான் பண்ணுவேன்னா அதுதான் பண்ணும். ஐ ஹாவ் பிக் ரொட்டீன் பிளான். என்னோட நோஷனில் நான் வந்து எப்பயுமே வந்து வச்சுப்பேன், இந்த மாதம் இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட ரொட்டீன், இதுதான் என்னோட ஒர்க் அப்படின்னு நீ ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டா தான் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் அவுட். ஸோ உன்னோட பிளானை ஒர்க் அவுட் பண்ணால் உனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரொட்டீன் இருக்கணும். பிளான் தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி பண்ண போகிறோம், ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயம் உனக்கு எப்போவுமே தெரியணும். இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் குட் மென்டார்ஸ். உனக்குன்னு ஒரு அந்த பாத்தில் கொண்டு போகிறதுக்கு உனக்குன்னு அதில் அறிவு சார்ந்த மனிதர்கள், அதாவது உனக்குன்னு எப்பயுமே சில பேர் இருப்பாங்க. அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் ஜாலியாக சுற்றுறது, இதெல்லாம் கீப் இட் அசைட், அதெல்லாம் தூக்கி குப்பையில் வச்சுருவோம். ஸோ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்குன்னு அதாவது இவங்க கூட போனால் இது கரெக்டாக கொண்டு போவோம். ஸோ இப்போ எனக்கு எப்படி பார்த்தா கேரிவி. ஸோ கேரிவி பார்த்தா எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். டீச்சிங் மென்ஸ் ஃபேஷன் பார்த்தா எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எனக்கு அலெக்ஸ் கோஸ்டா பார்த்தா என்னோட பிஸ்னஸில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட் மென்டார்ஸ் எடுத்துக்கணும். அதாவது உங்களோட ஃபிசிக்கலாக காண்டாக்ட் பண்ணி அதாவது என்னால் பேசி நேரில் ஃபோன் பேசுகிற மென்டார்ஸும் வச்சுக்கணும். இல்லை என்னோட ஐடியல் இவர் தான், இவரை ஃபாலோ பண்ணணும், இவங்களை நம்ம மென்டாராக எடுத்தால் அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன, இதில் நாம் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூ கேனாட் அச்சீவ் சம்திங் வித்தவுட் அ கைடன்ஸ். அதாவது எப்பயுமே உனக்கு ஒரு கைடன்ஸ், அதாவது அவங்க சொல்கிறது தான் செய்யணுங்கிறது கிடையாது, பட் அவங்களோட அறிவுரை கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்கிறோன்னா, இதுக்காக தான் நம்ம சேனலே நடத்துகிறோம். ஃபேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எதுவாக இருக்கட்டும், ப்ரொடக்டிவிட்டி. உனக்கு ப்ரொடக்டிவிட்டி பற்றின ஒரு ஃபுல் டேட்டா பேஸ் உனக்கு தெரியணும். எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும், எப்படி லேசியாக இருக்கக்கூடாது, எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணக்கூடாது, ப்ரொடக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஷெட்யூல் பண்ணணும், எப்படி இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கணும். அதாவது லைஃப்பில் லேசியாக இருந்தால் இங்கே எதுவுமே சாதிக்க முடியாது. அப்சல்யூட்லி நான் வந்து லேசியாக இருக்க வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா காசு ஒரு 15, 20, 30 lakhs மேலே செலவு பண்ணிக்கிறேன். ஸோ வென் ஐ ஸ்டார்டட், ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் நம்ம ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம், நான் 1 lakh சம்பாதிக்கிறேன்னா இட் இஸ் பிகாஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நைட்டு தூங்குற வரைக்கும் ஐ கீப் மைசெல்ஃப் எங்கேஜ். ஸோ இது ஏன் பண்ணுறோம், நம்ம எல்லோரும் சொல்லலாம் ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப டூ மச்ப்பா, இந்த ஹசில் கல்ச்சர் இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டாக. ஹூ செட் ஹசில் கல்ச்சர் இல்லைன்னா உன்னால் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஐ கேன் ரைட் இட். உன்னோட அப்பா அம்மா காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் நீயும் உன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், உன்னோட பேஷன் பின்னாடி போகணும், நீ நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் திஸ் ஹசில் கல்ச்சர். ஹசில் கல்ச்சர் இந்த சென்ஸ் ப்ரொடக்டிவிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், எங்கேஜிங் திங்ஸ், இதை நீ எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோ. இதை பற்றின தனி வீடியோஸ் எக்கச்சக்கமாக வரப்போகுது, வெயிட் அண்ட் சீ. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கணும். பட் ஆனால் நான் எப்பயுமே வந்து பெஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் கடைசியாக தான் வைப்பேன். பிகாஸ் யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. ஸோ அதுக்காக வச்சுருப்பேன். ஸோ நீ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், உனக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மணியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், மணியை நிறையா சம்பாதிக்கணும்னா 2 முக்கியமான விஷயம் உனக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் சேல்ஸ். ஆடியன்ஸ் எப்படி ரீச் பண்ணுறது, உன்னோட கஸ்டமர் எப்படி உன்னோட கிராப் பண்ணுறது, ஆடியன்ஸ் யார், உன்னோட கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. யூ ஹாவ் டு நோ அபவுட் சேல்ஸ். சேல்ஸை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீ MBA படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. சேல்ஸ் பற்றின புக்ஸும் லைக் யூடியூப் வீடியோஸும் நம்பர் ஆஃப் இருக்குது. முதல்ல சேல்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் கம்பெனி ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸை பற்றின தாட்டும் உனக்கு எப்படி இருக்கணும், எங்கே போய் இன்கம் டேக்ஸ் கட்டணும், எனக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே உனக்கு தெரியணும். யூ ஹாவ் டு ரன். அதாவது ஒரு 50,000 ஒரு பொட்டி கடை நடத்தினா கூட ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ண தெரியணும். அதை மெயின்டைன் பண்ண தெரியலாம், அந்த பொட்டி கடைக்கே மூடி தான் ஆகணும் 1 or 2 months. ஸோ உனக்கு எப்போவுமே சேல்ஸ் அண்ட் ஃபினான்ஸை பற்றின தாட் ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் உன்னோட கஸ்டமராக பார்க்கணும், எதை பார்த்தாலும் உன்னோட ஃபினான்ஸாக பார்க்கணும். உன்னோட பர்சனல் ஃபினான்ஸ், கம்பெனி ஃபினான்ஸ், உன்னோட ஃபேமிலி எல்லாமே சேர்த்து ஃபினான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன்னோட ₹1 கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீ அந்த ₹1 கூட உன் வேர்வை ரத்தம் சிந்தி சம்பாதிச்சிருப்ப. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் ரிஸ்க். என்ன பிரதர் அவ்வளோதானா? இவ்வளோதான் பிரதர். டேக் ரிஸ்க் எடுக்கலைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ நீ உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது இந்த ஓல்டு ஃபேஷன் 90s ஃபேஷன், ஏன் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இதுலேயே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட் ஆக்சுவலி. அவங்க பிறந்த டைம் அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் ஆகி நம்ம அப்போ தான் டெவலப் ஆகிற டைம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் அந்த அளவுக்கு போகாது. எவ்ரி ஒன் வேர் ஒர்க்கர்ஸ். அதாவது அந்த மைண்ட் செட்டில் எப்படி இருந்தாங்கன்னா, படிக்கணும் வேலைக்கு போகணும், படிக்கணும் வேலைக்கு போகணும், அப்போ தான் சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிற ஒரு இந்தியா அந்த ஸ்டேஜில் இருந்த இந்தியா அது. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி டெவலப்பிங், ஸ்கில் பேஸ்ட் இந்தியா. உனக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கோ அவ்வளோ சம்பாதிக்க போகிற, எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் உன்னோட பிஸ்னஸ் போகுது, நீ எவ்வளோ பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆக போகிற. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ஸ்கில்ஸ். அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால தான் அவங்க எப்பயுமே நம்மளை வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. பட் யூ ஷுட் டேக் ரிஸ்க். உனக்கு எதாவது பெருசாக வேணால் ரிஸ்க் எடு. ஆப்வியஸாக ரிஸ்க் எடுக்காமல் இங்கே எதுவுமே நடக்காது. த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்க் பிக்.
எல்லாமே பெருசாக யோசி. அப்போ தான் அதில் 25%, 30 இல்லை 50 இல்லை 70% ஆச்சும் ஒன்றால் அடைய முடியும். இங்கே நீ ரிஸ்க் எடுக்காமல் எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. யூ ஹாவ் டு டேக் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறோன்னா எதை நோக்கி எடுக்கிறோன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் திங்க் பிக். ஸோ யூ ஹாவ் டு திங்க் பிக். உன் மைண்ட் செட் எப்போவுமே வைடராக வச்சுக்கோ. எதையுமே குறுக்கடாக ஒரு சர்க்குலரில் வச்சுக்காத, கொஞ்சம் பெருசாகவே. அப்போ தான் என்ன நடக்குது, எங்கே போயிட்டுருக்குன்னே நீ கண்டுபிடிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் டிப்ஸ் டு நோ அபவுட் மணி. மணி உங்ககிட்ட வரும்னா சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மணி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். காசு ரொம்ப ஈஸி இல்லைன்னு ஒரு விளம்பரத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் நாட் ஈஸி. 100 ரூபா செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, 10 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye. Take care.